நீங்க உங்க பணத்தை எஃப்டில போட்டிருக்கீங்களா இல்ல போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல நார்மலா 6.5% வரைக்கும் வட்டி வர்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உங்க பணத்தை நீங்க எஃப்டில போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் பெறறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க எஃப்டியை பத்தின முழு ஃபீச்சர்ஸை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எப்போ பணத்தை போடணும், எந்த மாதிரியான டென்யூரை சூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸ்பெஷல் டென்யூர்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, எப்போ உங்கள் பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும், எப்போ உங்கள் பணத்தை நீங்கள் ப்ரீமெச்சுரல் வித்ட்ராலுக்கு பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய டாக்டிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எஃப்டியில் லாபகரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பெறதுக்கு 5 ட்ரிக்ஸை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். 2017 ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியில வருது. நம்ம இந்தியர்கள்ல 95% மக்கள் அவங்களோட முதலீட்டுக்கான ப்ரையாரிட்டைசேஷன் எங்க வச்சிருக்காங்கன்னா எஃப்டியை நோக்கி தான் போறாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை நோக்கி தான் போறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு யோசிக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிள். எஃப்டியில் உங்களுக்கு எந்த விதத்திலையும் மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க் கிடையாது. இப்போ எல்லாருமே முதலீடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறவங்க கூட அவங்களோட பணத்தை எடுத்தோடனே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ போடுறதுக்கு தயங்குறாங்க. ஏன் தயங்குறாங்க? மார்க்கெட்டை பொறுத்து தான் அதில் ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் எஃப்டியில் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் இருக்க போகுது. டெபாசிட் பண்ற அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டென்யூருக்கு அந்த ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கேரண்டியா வரும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி உங்களுக்கு இருக்கும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ ஸ்டாக் மார்க்கெட்லயோ மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எதுலையுமே அந்த மாதிரி ஃபிக்ஸ்டா உங்களால எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் சேஃப்டி. சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ எஃப்டியில் உங்களுக்கு ஆர்பிஐயோட சேஃப்டி இருக்கு. இப்போ உங்களோட எஃப்டி பணம் 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கு, இல்லை 5 லட்சமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டிஐசிஜிசியோட அந்த ஒரு உத்தரவாதம் இருக்கு, இன்சூர்ட் அமௌண்ட். அது இப்போ இன்கேஸ் உங்களோட எஃப்டி அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கு அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் அன்சர்டனிட்டி இருக்க போகுது. ஆனால் ஒரு வங்கிக்கும், அதுவும் குறிப்பிட்ட ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடிய வங்கிகளுக்கு இந்த ஒரு டிஐசிஜிசிக்கான இன்சூர்ட் அமௌண்ட் அது. இன்கேஸ் பேங்க்குக்கு ஏதாவது ஆயிடுச்சு, பேங்க்ரப்சியோ இல்லை ஏதாவது தெஃப்ட் நடந்துருச்சு, பேங்க் சைட்ல இருந்து ஏதாவது செக்யூரிட்டி ப்ராப்ளம்னால உங்க பணத்துக்கு ஆபத்து அப்படிங்கிறப்போ இந்த டிஐசிஜிசியோட 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான இன்சூர்ட் அமௌண்ட்டுக்கான பாதுகாப்பு அங்கே இருக்கும். ஸோ இந்த எல்லா ரீசன்ஸையும் நோக்கி தான் எஃப்டி இருக்கு. ஸோ which is why people choose to invest in FD in priority. அவங்களுக்கு சேஃப்டி ப்ரையாரிட்டி அப்படிங்கிறப்போ 95% மக்கள் எஃப்டியை நோக்கி போயிருக்காங்க. இப்போ நம்ம வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல லாபத்தையும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த முக்கியமான சில ஃபீச்சர்ஸையும் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டிஸ். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு போகிறப்பவே உங்களுக்கு 1 வருஷம் டென்யூர், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம்னு அந்தந்த குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான டென்யூரை வச்சிருப்பாங்க. அந்த டென்யூருக்கு தகுந்தாப்புல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வச்சிருப்பாங்க. இப்போ 7 நாளுக்கான எஃப்டி எல்லாம் கூட இருக்கு, பல வருஷத்துக்கான எஃப்டி கூட இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இந்த ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 444 நாட்கள், 595 நாட்கள், 375 நாட்கள் அப்படின்னு ஒரு ரவுண்ட் ஆஃப் இல்லாம ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கான ஒரு பிராக்கெட் போட்ட ஒரு இது இருக்கும். ஸோ எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வங்கிகள் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை வழங்குறாங்க அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வங்கியோட அந்த அசெட் அண்ட் லைபிலிட்டிஸை அவங்க குறிப்பிட்ட டைம் பீரியட்ல மேட்ச் பண்ணி காமிக்கணும். அதை மேட்ச் பண்ணி காமிக்காட்டி அவங்களுக்கு பிரச்சனை, வங்கிகளுக்கு பிரச்சனை. இப்போ அந்த கணக்கெடுப்பு நடக்கிறப்போ வங்கிகள் கிட்ட இந்த அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில இதெல்லாமே இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரம் தேர் ஹையர் அத்தாரிட்டி, ஆர்பிஐ கீழே. ஸோ இந்த ஒரு டைம்ல அந்த ஒரு அமௌண்ட் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் கிட்ட இருந்து கடன் வாங்க, அதிக வட்டிக்கு அவங்களுக்கு இது கொடுக்க, அந்த மாதிரி சில பல இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த சில பல பேங்கோட பெனிஃபிட்டையும் அடங்கிய ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வழங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டிஸ். நீங்க ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் வச்சிருக்கீங்க, இன்கேஸ் நீங்க ஒரு வருஷத்துலயோ இல்லை 1.5 வருஷத்துலயோ நீங்க வந்து கார் வாங்கணும், இல்ல படிப்பு செலவுக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும், இல்ல நீங்களே ஒரு சின்னதா வீடு ரெனோவேட் பண்றதுக்கான ஒரு இதுதான், ஆனா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற பணத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டியை தேர்ந்தெடுக்கலாம். இன்கேஸ் ஷார்ட் டேர்ம் கோல்ஸே கிடையாது, ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த டைம் பீரியடுக்குள்ள எனக்கு பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டிஸை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டிஸ் ஆன 444 days, 395 இந்த மாதிரி
மாதிரி ரேண்டமா கொடுக்கக்கூடிய நாட்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேர்ட் டு தேர் மார்ஜினல் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். இப்போ நார்மலா அவங்க ஒரு வருஷத்துக்கான எஃப்டி சூஸ் பண்றப்போ 6% வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் 5 வருஷத்துக்கு சூஸ் பண்றப்போ ஒரு 6.2% கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டியை சூஸ் பண்றப்போ உங்களுக்கு 6.8% வரைக்கும் வட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான், ஒரு கம்பேரிசனோட தான் நான் சொல்றேன். ஸோ ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டியை சூஸ் பண்றதுக்கான தருணம் எப்போ வருது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கிறப்ப அது வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்ம்ல நல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் வித் சேஃப்டி அண்ட் ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டி. இது வந்து ஒரு முக்கியமான எஃப்டி ஃபீச்சர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இனிமேல் நீங்க ஏதாவது எஃப்டி இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர். ரெண்டாவது ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் எஃப்டிஸ். முதல்ல கார்ப்பரேட் எஃப்டிஸ் அப்படின்னா என்ன? நார்மலான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அதே பேங்க்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம அங்க எஃப்டி போடுவோம். இது வந்து பேங்க், அதாவது ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடிய இந்த டிஐசிஜிசி இன்சூர்டு பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அவங்க கொடுக்கக்கூடிய நார்மலான எஃப்டி. கார்ப்பரேட் எஃப்டி அப்படின்னா நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கார்பரேஷன்ஸ், என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஜாஜ், முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் என்பிஎஃப்சிஸ். ஸோ இவங்க வழங்கக்கூடிய அந்த ஒரு எஃப்டி சர்வீஸ் தான் கார்ப்பரேட் எஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக இது நீங்க சம்டைம்ஸ் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி நான் பேச போறேன்னா, இவங்க கிட்ட கம்பேர்ட் டு த பேங்க் நார்மல் எஃப்டிஸ் இவங்க கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அது கூடவே உங்களுக்கு இன்னொரு ரிஸ்க்கும் அடங்கி இருக்கு. இவங்க டிஐசிஜிசி இன்சூர்டு கிடையாது. இப்போ நீங்க என்பிஎஃப்சில ஒரு 6 லட்சம் 7 லட்சம் பணம் வைக்கிறீங்க, இல்ல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே வைக்கிறீங்கன்னா கூட டிஐசிஜிசி எப்படி நம்ம பேங்க்ல வைக்கக்கூடிய பணத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும், அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் இங்க கிடையாது. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒரு இதோட நீங்க ஹை ரிஸ்க் எடுக்க விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு, ஓகே இன்கேஸ் ஏதாவது ஆனா கூட எனக்கு அந்த பேக்கப் பிளான் இருக்கு அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் என்பிஎஃப்சி எனக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தோணுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெறதுக்கு என்பிஎஃப்சிஸோட கார்ப்பரேட் எஃப்டியை நம்ம சம்டைம்ஸ் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னொரு ஃபீச்சர். அண்ட் இதை விட முக்கியமான ஒரு விஷயம், டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து பிடிப்பாங்க. பேங்க்ல நீங்க போடக்கூடிய எஃப்டிஸ்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வட்டி வருது அப்படின்னா டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மீதி பணத்தை கொடுப்பாங்க. அதை நீங்க ஏதாவது ரீஃபண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃபார்ம் 15H50 ஃபார்ம் 121 இது எல்லாத்தையுமே சப்மிட் பண்றப்போ அந்த ஒரு பணம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா என்பிஎஃப்சிலயுமே டிடிஎஸ் கண்டிப்பா டிடக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் 15 ஃபார்ம் 16 இல்ல ஃபார்ம் 121 எதுவுமே இங்க செல்லாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா டிடிஎஸ் ரெண்டு இடத்துலயுமே பிடிப்பாங்க. இந்த எல்லா டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஏதாவது வருது, ஏதாவது நீங்க அந்த டாக்ஸ் ட்ரிக்கியா பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நீங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு சம்டைம்ஸ் நீங்க வந்து இதை சூஸ் பண்ணலாம், கார்ப்பரேட் எஃப்டியை. மூணாவதா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பிளிட் யோர் எஃப்டிஸ். ஸோ உங்களோட எஃப்டி அமௌண்ட் இருக்கு, அதாவது உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே ஒரு எஃப்டில போடுறதை விட அதை தனித்தனியான டென்யூருக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தனித்தனியான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கும் பிரிச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்கும், நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். எப்போ உங்களுக்கு பணம் கைக்கு தேவைப்படுதோ அது உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இதுதான் இந்த ஒரு எஃப்டி லேட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்டி லேட்ரிங் அப்படின்னா என்ன? உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாயில 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம்னு 5ஆ பிரிங்க. மொத்தமா 5 எஃப்டில நீங்க போடலாம். ஒரு எஃப்டி 1 வருஷத்துக்கு, இன்னொரு எஃப்டி 2 வருஷத்துக்கு, இன்னொரு எஃப்டி 3 வருஷத்துக்கு, இன்னொன்னு 4 வருஷத்துக்கு, இன்னொன்னு 5 வருஷத்துக்குன்னு நீங்க பிரிக்கலாம். அதுவும் டிஃப்ரெண்டான எஃப்டிஸ்ல டிஃப்ரெண்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு குறிப்பிட்டு இதுல ஒரு 2-3 நீங்க ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டிஸ்ல கூட போட முடியும். இன்கேஸ் இப்படி ஷார்ட் அண்ட் அந்த ஒரு டைம் பீரியட் வந்து கவர் பண்ணுது அப்படின்னா. ஸோ இது மூலமா உங்களுக்கு ஒரு வருஷம் விட்டே உங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் எஃப்டி வந்து பிரேக் பண்ணிடுறீங்க, 2வது வருஷத்துக்கு இன்னொரு எஃப்டி அமௌண்ட் கிடைக்குது, 3வது வருஷத்துக்கு இன்னொன்று கிடைக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு வருஷம் உங்களோட எஃப்டி டென்யூர் முடிஞ்சு இன்ட்ரெஸ்டோட கைக்கு வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களோட எஃப்டி பணத்தை நீங்க நல்ல இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ண மாதிரி ஆக போகுது. இதுக்கு பேர் தான் எஃப்டி லேட்ரிங் வித் ப்ரொடெக்ஷன். 5 லட்ச ரூபாய்க்கு இது உள்ள இருக்க போறதால உங்களுக்கு டிஐசிஜிசியோட ப்ரொடெக்ஷனும் இருக்க போகுது. இதுதான் எஃப்டி லேட்ரிங். இந்த ஒரு ஃபீச்சரையும் மறக்காதீங்க. அடுத்த ஃபீச்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா கம்பேர் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். எந்த ஒரு எஃப்டி நீங்க போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு 4-5 பேங்க் ஏறி இறங்கி, என்பிஎஃப்சி ஏறி இறங்கி அட்லீஸ்ட் நீங்க ஆன்லைன்லயாவது எது உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரியான ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டிஸ் எந்த மாதிரியான பேங்க்ல எவ்வளவு வழங்குறாங்க, அதுல எது ஹையஸ்டா இருக்கு
இருக்கு, அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, இன்கேஸ் இது ஏதாவது ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் வைஸ்யா பேங்க் பத்தி நம்ம பார்த்திருக்கோம், கனரா பேங்க் பத்தி நம்ம பார்த்திருக்கோம், அண்ட் அதே மாதிரி நம்ம பேங்க் ஆஃப் பரோடா பத்தி கூட பார்த்திருக்கோம். ஸோ இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய எஃப்டிஸ் மூலமா நம்ம எப்படி மந்த்லி இன்கம் பே அவுட் ஆப்ஷன் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து பார்த்தோம். ஆனா நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கனரா பேங்க்ல எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டிக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுல இன்கேஸ் இன்ஃபேக்ட் பேங்க் ஆஃப் பரோடா ஆகட்டும், கரூர் வைஸ்யா பேங்க் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டியோட நாட்கள் எவ்வளவு இருக்கு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது ஃபிளெக்சிபிளா இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரிஃபரபிளி நல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் எதா இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. அதை கூட சேர்த்து மற்ற விஷயங்களும் நீங்க பாருங்க. இதை பண்ண மறந்துடாதீங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு எஃப்டியை பார்த்துட்டு அதை மட்டும் வாங்குறலான்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இதுதான் இங்க முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ அடுத்த ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் யோர் எஃப்டி. ஸோ எப்போ எந்த தருணத்தில் உங்களுடைய எஃப்டியை நீங்க பிரேக் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஒரு 5 வருஷம் டென்யூர் உள்ள ஒரு எஃப்டி சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை பாதியில ப்ரீமியச்சுரல் வித்ட்ரால் பண்ணும் அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கான ஒரு பெனால்ட்டி அவங்க பிடிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கான லாஸ் அது கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே நான் அதை பிரேக் பண்ணா கூட என் வட்டி பணத்துக்கு ஒன்றும் ஆகாது, பிரின்சிபலை பிடிச்சி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ மொத்தமாகவே உங்களோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பர்சன்டேஜ் அதில் கால்குலேட் பண்ணுவாங்க சில இடத்துல. அதை நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீமெச்சுரல் வித்ட்ராலை பற்றி தெரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறது, எஃப்டியை பிரேக் பண்ணுறதுன்னு பண்ணுறப்போ பெரிய லாஸ் சம்டைம்ஸ் ஆகும். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதை விட குறிப்பிட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப லிக்விடாக எந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் இதில் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வைங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து லிக்விடிட்டிக்காக தான். ஸோ எந்த இடத்துல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் எஃப்டி இல்லை இன்னும் ஏதாவது ஒரு லிக்விட் அசெட்ல நீங்கள் போட்டு வைக்கிறப்போ உங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்டு அப்படியே குறையாம வளர மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி பாதுகாப்பாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 5 ஃபீச்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. விச் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2% கூட உங்களால் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண முடியும் இந்த மாதிரியான சில ட்ரிக்ஸால. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா அதையும் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் மேகலா கரன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.